ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரின்சி. என்னடா தோசை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கருவேப்பிலை பொடி போட்டு சூப்பராக ரோஸ்ட் பண்ணி எடுத்த தோசை. ஸோ இந்த தோசையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு, அதாவது தோசை மாவை அப்படியே தவால் அப்படியே மெல்லீஸாக ஊற்றிட்டு, அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை வந்து தூரிட்டு, மேலே நெய் இல்லை எண்ணெய் எது போட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உளுந்து, கடலைப்பருப்பு, தனியா, சீரகம், பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், கல்லுப்பு, பெருங்காயம், நம்ம மெயின் பாஸ் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பேனில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுந்தை தான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம், ஏன்னா அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறமா இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது தனியா, சீரகம், பூண்டு, புளி, அப்புறம் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ வறுத்து எடுத்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கல்லுப்பு, அப்புறமா பெருங்காயத்தூள். இது வந்து பெருங்காயத்தூள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைஜஷனுக்கு. பொதுவாகவே கருவேப்பிலை பொடி வந்து கருவேப்பிலையோட மெயின் ஒர்க்கே வந்து டைஜஷன் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு தான். ஸோ இப்போ நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டான கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது தீயவும் நம்ம விடக்கூடாது, அதே சமயத்தில் அதை வந்து லைட்டாகவும் இது பண்ணக்கூடாது. அதில் இருக்க அந்த வெட்னஸ் எல்லாம் போய் அந்த கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சதுக்கப்புறமா தான் அரைக்க போகிறோம். இது வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே கையில் எடுத்து அதை நசுக்கி பார்த்தீங்கன்னா, அந்த கருவேப்பிலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்லா ஒரு பொடி மாதிரி ஆகும். கையிலேயே நசுக்கிறப்பவே வந்து அது பொடி மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து இது கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து அப்படியே நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே ஆற வச்சுட்டு, ஏன்னா அது வந்து சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா, சூடான சாப்பாடுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் வந்து சாப்பிடலாம். மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து தோசையில் அப்படியே பொடி போட்டு நெய் போட்டு ஒரு நல்ல பொடி கீ ரோஸ்ட் வந்து சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் காய்ஸ்.